ஹாய் மக்களே, சந்தைக்கு போகலாமா? சந்தை அப்படின்னதும் பல்லாவரம் சந்தை நினச்சிடாதீங்க. நம்ம திருவான்மியூர் கலக்ஷேத்ராவில் போடப்பட்டிருக்கக்கூடிய நேட்டிவ் பஜார் மே 9th to 19th வரைக்கும் ஒரு 10 days ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் வந்து நமக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வாங்க சந்தைக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஆர்டிஸ்டிக் ப்ராடக்ட்ஸ், அதாவது அந்தந்த ஏரியாவில் கிடைக்கக்கூடிய நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். பாருங்கள், உதாரணத்துக்கு வந்து ஹேண்ட்லூம்ஸ் அப்படின்னா அது ஹரியானாலேருந்து வந்திருக்கும், காட்டன் அப்படின்னா அது வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்கும். இப்படி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய யூனிக்கான அது கிராஃப்ட் மெட்டீரியலாக இருக்கட்டும், கிளாத்திங்காக இருக்கட்டும், பாட்ரிஸாக இருக்கட்டும், பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், வெசல்ஸாக இருக்கட்டும், அது மாதிரி வந்து நேட்டிவ் ஃபுட்ஸ் லைக் ஊறுகா மாதிரியான ஒரு தமிழ் நேட்டிவ் ஃபுட்ஸாக இருக்கட்டும், இப்படி அந்தந்த நேட்டிவில் கிடைக்கக்கூடிய எல்லா வெரைட்டிஸையும் பேக் பண்ணி சந்தைங்கிற கான்செப்டில் வந்து சென்னை கலாக்ஷேத்ராவால் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், ஈவன் செப்பல்ஸ் ஃபார் தட் மேட்டர் எல்லாமே வந்து அந்தந்த ஊரோட நேட்டிவ் ப்ராடக்ட்ஸுங்க. இது வந்து சென்னையில் நீங்கள் ஒரு பிளேஸில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் டி நகர் போனால் கூட வாங்க முடியாது. ஸோ தட்ஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் நேட்டிவ் பஜார். ஸோ பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய குர்த்தாலேருந்து, சாரீலேருந்து, ஹேண்ட்லூம்ஸ்லேருந்து, பெட்ஷீட்லேருந்து எல்லாமே ஒவ்வொரு ஊரோட நேட்டிவ் மெட்டீரியலுங்க. ஆர்னமெண்ட்ஸ் பாருங்கள், நீங்கள் விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தால் கூட ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். நம்ம வெளியில் வாங்கக்கூடியதை விட இங்கே வந்து அந்த நேட்டிவில் இருக்கக்கூடிய டைரக்ட் செல்லர்ஸே வந்து உங்களுக்கு இந்த சந்தையில் வந்து போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாகவே அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ துணிமணிகளை தாண்டி அந்த நேட்டிவ் ஃபுட்ஸ் அதுவுமே வந்து நீங்கள் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஒடிஷாவில் கிடைக்கக்கூடிய சில நேட்டிவ் ஃபுட்ஸ் வந்து ஒரு ஷாப்பில் வந்து போட்டிருந்தாங்க. மண்பாண்டங்கள் பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம ஊரில் வந்து சந்தை அப்படின்னு போட்டிருந்தா இந்த மாதிரியான பானை ஐட்டங்கள் வச்சுருப்பாங்க. அதுவும் கூட கிடைக்குங்க இந்த சந்தையில். பல்லாங்குழியிலேருந்து பாருங்கள், அந்த பழைய பொருட்கள் எல்லாமே வந்து கைவினை பொருட்கள் மெயினாக வந்து வச்சுருக்காங்க. சின்ன சின்ன செப்பு சாமான்கள், அதே மாதிரி மர வேலைப்பாடுகளாலான நிறைய ஐட்டம்ஸ் வந்து இந்த சந்தையில் வந்து இருந்தது. பாருங்கள், இதெல்லாமே வந்து லைட் உட்டால் ஆனது. அதே மாதிரி கார்டனிங் விருப்பம் உள்ளவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் ஷாப் ஒன்று வச்சுருந்தாங்க நர்சரியிலேருந்து. ஸோ இது இருக்குது இது இல்லை அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் எல்லாமே வந்து இந்த சந்தையில் வந்து சேலுக்காக வச்சுருக்காங்க. ட்ரை ஃப்ரூட் வெரைட்டிஸ் இதுவுமே வந்து நார்த்லேருந்து ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. அந்தந்த மாநிலத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்களுங்க எல்லாமே. அண்ட் ஏஸ்தட்டிக் பொருட்களும் நிறைய இருந்தது. பாருங்கள், இந்த ஷாப்பில் வந்து புத்தாவோட ஸ்டாச்சுவில் இருந்து நிறைய யூனிக்கான கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து பார்க்க முடியும் நம்மளால். இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர்லி வந்து நீங்கள் சந்தை மாதிரி இடத்துல வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஷாப். பாருங்கள், புத்தா படுத்துட்டு இருக்க மாதிரி.
உங்கள் வீட்டோட இன்டீரியரை நீங்களே வந்து டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா கலர்ஃபுல்லான நிறைய காம்போனன்ட்ஸ் பாருங்கள் இந்த கடையில் இருக்குது. நீங்கள் டி நகர் பாண்டி பஜார் போய் விண்டோ ஷாப்பிங் பண்ணால் கூட உங்களுக்கு இவ்வளோ கடைங்க வந்து பக்கத்தில் இருக்காது. அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஷாப்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஹோம்மேட் பிக்கிள்ஸ், தட் டூ ஃப்ரம் ராஜஸ்தான். ஸோ அதுதாங்க ஸ்பெஷாலிட்டி. எதுவுமே வந்து நம்மளோட நியர்பை ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ், அது ஃபுட் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அல்லது ஒரு காட்டன் மெட்டீரியலாக இருக்கட்டும், ஒரு பாட்ரிஸாக இருக்கட்டும், எல்லாமே வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து வந்து இங்கே ஸ்டால்ஸாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி மென் கிளாத்திங் அதுவும் நிறையா இருந்தது. உமனுக்கு எப்படி சாரீ வெரைட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததோ அதே மாதிரி மென்னுக்கு வந்து குர்த்தாலேருந்து, நார்மல் ஷர்ட்ஸ்லேருந்து, காட்டன் ஷர்ட்ஸ்லேருந்து அதுவுமே நிறைய ஸ்டால்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ஷாப்போட லைட்ஸ் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ நம்ம எதுவுமே வாங்கலைன்னா கூட ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருந்து அந்த லைட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி சின்ன பசங்களுக்கு நிறைய டாய்ஸ் வந்து உடன் டாய்ஸ் வந்து இங்கே எஸ்பெஷலி 2-3 கடைகளில் இருந்தது பாருங்கள். சின்ன டாய்ஸ், அது மாதிரி மர வேலைப்பாடுகளாலான நிறைய பொருட்கள் இருந்தது. நம்ம டே டு டே வந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பொருட்கள் வந்து பாருங்கள், இது எல்லாமே வந்து உட்டில் பண்ணுறது. அதாவது உட்டுங்கிறப்போ அதில் இருக்கக்கூடிய ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து நம்ம சமைக்கக்கூடிய அந்த உணவு வந்து ஒரு பருப்பு கடைகிறதா இருந்தால் கூட இந்த மரத்தில் தான் நம்ம வந்து அந்த மத்து அதை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மரமும் வந்து பார்த்து தான் அந்த ப்ராடக்ட்ஸை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது தாங்க அந்த நேட்டிவோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த கடை பாருங்கள், இது வந்து இன்னொரு டாய், அதாவது பாட்ரிஸ் இருக்கக்கூடிய நிறைய டாய்ஸ் இருந்த ஒரு ஷாப். ஸோ இதெல்லாமே வந்து சின்ன பசங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நிறைய ஆஃபர்ஸும் வந்து இங்கே போயிட்டு இருந்தது. நம்ம நார்மலாக வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை விட இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து காலம்காரி, மதுபானி, அது மாதிரியான ரொம்ப ரேரான மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே வந்து பிகாஸ் இட் இஸ் ஹேண்ட்மேட். ஸோ இதுவுமே வந்து ஆஃபர்ஸ்க்கு வந்து போட்டிருந்தாங்க. தட்ஸ் a virtual tour ஆஃப் சந்தை. நம்ம வந்த அந்த பிகினிங் பிளேஸ்க்கே வந்துட்டோம். 1 or 2 ஷாப்ஸ் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஒரு குர்தா ஷாப் இருக்குது, அது மாதிரி வளையல் கடைங்க, சில ஃபோட்டோ ஃப்ரேம் ஷாப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து சாப்பிட்றதுக்கான ஒரு ஸ்பேஸும் இருக்குது. ஸோ நம்ம நிதானமாக சாப்பிட்டுட்டு பொறுமையாக ஷாப்பிங் பண்ணலாம். வாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மார்னிங் 10-10:30க்கு ஓப்பன் ஆகி நைட்டு 9-9:30 10 வரைக்குமே கலக்ஷேத்ரா திருவான்மியூர் மார்க்கெட்டுக்கு பின்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலக்ஷேத்ரா ரோடு இருக்கும். ஸோ அங்கே வந்து இந்த நேட்டிவ் பஜார் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் ஷாப்பு பாருங்கள். நீங்கள் வந்து பழைய பாத்திரங்கள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அவங்க எக்ஸ்சேஞ்சு கூட எடுத்துப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து பழைய பாத்திரங்கள் பாருங்கள். அந்த ஒரு ஓல்ட் ஏஜ் அந்த டச் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே வந்து கிலோ கணக்கில் தான் வந்து இந்த பொருட்கள் எல்லாம் விலைக்கு வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பழைய தேக்கு மரங்கள், அந்த மாதிரி பழைய பண்ட பாத்திரங்கள் இதெல்லாம் வேணும்னா கூட அதுக்கேற்ற ஸ்பெசிஃபிக் ஷாப்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. சின்ன பாத்திரங்கள்லேருந்து, டிஃபன் கேரியர்லேருந்து, பானைகள்லேருந்து, பூஜை ஜாமான்கள்லேருந்து, இது எல்லாமே விளக்குகள்லேருந்து எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது.
சந்தைக்கு ஒரு தடவை வாங்க, மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்குங்க.